இடம் வாங்கும்போது இது வந்து சரியான இடமா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈசியில் பேர் இருக்கும், பத்திரத்தில் பேர் இருக்கும், ஆனால் பட்டா சிட்டால பேர் இருக்காது. நம்ம வந்து நம்மளுடைய பேருக்கு மாற்றிக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா பட்டா சிட்டாங்கிறது ஒரு ரெவன்யூ ரெக்கார்ட். இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்குறீங்க அப்படிங்கும்போது அடங்கல்னு இருக்கும், அது நம்ம ஏ ரிஜிஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பதிவேடு பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து மொத்த ஊரோட நிலத்தையுமே அளப்பாங்க. அந்த மொத்த நிலத்தையும் அளக்கும் போது இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அளக்கும் போது உருவாகக்கூடியது தான் இந்த பதிவேடு. அந்த பதிவேடு முதல்ல அந்த சொத்து யார் பேர்ல இருந்துச்சு, இப்போ யார் பேர்ல இருக்குது, யார் பேர்ல மாற்றி கொடுக்க போறோம் இருக்கக்கூடிய ஆதியிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த ரெக்கார்டுமே நமக்கு இதில் இருக்கும். அந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துக்கான பவுண்டரிஸ் மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்கெட்ச். ஏன்னா நீங்கள் ஒரு வீடுங்கும் போது 10 இடத்துல விசாரிச்சு தான் இடமே வாங்கியிருப்பீங்க. அப்போ 10 இடத்துல லோன் விசாரிக்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் நம்ம கண்டிப்பாக இருக்காது. குமுதம் ஸ்நேகிதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லாயர் சிந்து வர்ணிகா ரமேஷ் அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ லீகல் அட்வைஸ் நிறைய அவங்க நமக்கு இன்னைக்கு தர போறாங்க. நிறைய கொஸ்டின்கள் அவங்க கிட்ட நம்ம கேட்டுடலாம். ஸோ கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் மேம், எப்படி மேம் இருக்கீங்க? ஓகே மேம். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா வந்து என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கணும்? ஸோ லாயர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு சில டாக்குமெண்ட்லாம் நம்ம கண்டிப்பாக அதை வச்சிருக்கணும் இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய ஜெனரல் பீப்புள் நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட என்ன, நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கு. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மேம் ப்ரொசீஜர் இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்? கண்டிப்பாக மேம், ஒரு இடம் வாங்கும்போது இது வந்து சரியான இடமா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளுடைய ஹார்ட் ஏர்ன்ட் மணி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து கரெக்டான ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும். தப்பாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இத்தனை நாள் சம்பாரிச்சது வந்து ஒரே நாளில் காணா போயிடும். ஸோ ஒரு சாமானிய மனுஷனாக இருக்கிறவங்க கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே டிஎன் ரெஜிஸ்டர்ட் வெப்சைட் அப்படின்னு ஒன்று இருக்குது மேம். அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஈசி வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஈசி வியூவில் 30 வருஷம், கடைசியாக 30 வருஷத்துலேருந்து 60 வருஷம் வரைக்கும் அந்த இடம் யார் யாருக்கெல்லாம் போயிடுக்கு அப்படிங்கிறத நம்மளே ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சர்வே நம்பர் போட்டோ இல்லை பட்டா நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நம்ம போட்டாலே இந்த இடம் யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஈஸி பார்க்கும்போது வில்லங்கம் கரெக்டாக இருக்கும். ஸோ இவங்க பேரில் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியில் நமக்கு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியில் பேர் இருக்குன்னா கண்டிப்பாக பத்திரத்துலேயுமே அவரோட பேர் இருக்கும். பத்திரத்தில் பேர் இருக்கும்போது நமக்கு என்ன வேணும்னா சம்டைம்ஸ் ஈஸியில் பேர் இருக்கும், பத்திரத்தில் பேர் இருக்கும், ஆனால் பட்டா சிட்டால பேர் இருக்காது. பேர் மாற்றம் செஞ்சுட்டு நம்மளுடைய டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆகும்போது நம்ம வந்து நம்மளுடைய பேருக்கு மாற்றிக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா பட்டா சிட்டாங்கிறது ஒரு ரெவன்யூ ரெக்கார்ட், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்குறீங்க அப்படிங்கும்போது அடங்கல்னு இருக்கும், அது நம்ம ஏ ரிஜிஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏ ரிஜிஸ்டார் வந்து அதில் அவருடைய பேர் இருக்குதா அப்படின்னு பார்க்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏ ரிஜிஸ்டர் அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஏ ஏ அப்படிங்கிறது தமிழ் எழுத்துல ஆ பதிவேடுன்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து ஆ. இந்த பதிவேடுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதனால தமிழோட முதல் எழுத்து பதிவேடு ஏ ரிஜிஸ்டர்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த பதிவேடு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை அளக்கும் போது ஒரு இப்போ சென்செக்ஸ் எடுக்கும்போது சர்வே எடுப்பாங்க. அதே மாதிரி நிலத்தை வந்து மொத்த ஊரோட நிலத்தையுமே அளப்பாங்க. அந்த மொத்த நிலத்தையும் அளக்கும் போது இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அளக்கும் போது உருவாகக்கூடியது தான் இந்த பதிவேடு. அந்த பதிவேடு முதல்ல அந்த சொத்து யார் பேர்ல இருந்துச்சு, இப்போ யார் பேர்ல இருக்குது, யார் பேர்ல மாத்தி கொடுக்க போறோம் இருக்கக்கூடிய ஆதியிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த ரெக்கார்டுமே நமக்கு இதுல இருக்கும். ஸோ பதிவேடுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெக்கார்ட் மேம். இது இல்லாமல் எஃப்எம்பி ஸ்கெட்ச்னு இருக்கும். அந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துக்கான பவுண்டரிஸ் மார்க் பண்ணி
குடுக்கக்கூடிய ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதையுமே நம்மளுடைய கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்தே இந்த ஸ்கெட்ச் கரெக்ட்டா இருக்கா? இந்த அளவு கரெக்ட்டா இருக்கா? நம்மளே பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க. 40 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. 20 ஸ்கொயர் ஃபீட்னா இந்த ஸ்கொயர் ஃபீட்ல தான் இது அளந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு காமன் மேன்க்கான ஒரு இல்லீகலான விஷயம். இது வந்து அவங்களே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ம்பாங்க. டக்குன்னு அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி போல டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்மெண்ட் மாதிரி இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்மளே பார்த்துக்கிறதுக்கான ஒரு நார்மலான ஒரு வழிமுறை. இதுக்கப்புறம் வந்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கணும். ஏன்னா லீகல் ஒப்பீனியன் வாங்கினா மட்டும்தான் ஒரு பேங்க்ல நீங்க லோன் போறீங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல ரியல் எஸ்டேட்ல இதை விற்கிறீங்க போதும் அந்த லீகல் ஒப்பீனியன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்டா பேசப்படும் மேம். மேம் இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா வந்து பில்டர்ஸா ஓகேப்பா மேம் இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா பில்டர்ஸோட அட்வைஸ்ல லோன் இப்போ நிறைய இடத்துல நாமளே நிறைய போஸ்டர்ஸ் பார்த்துருப்போம், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம். வந்துட்டு ₹1 இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் வந்து இந்த மாதிரி லோன்ல வந்து வீடு வாங்கிக்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ இது எந்த அளவுக்கு மேம் சேஃப்? ஸோ அந்த பில்டர்ஸோட அட்வைஸ்ல அவங்க சொல்ற இடத்துல வந்து லோன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குறது வந்து எந்த அளவுக்கு சேஃப்? இல்லை வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவலாவே எதுக்கு அவ்வளோ விஷயம் போய்க்கிட்டு அப்படின்னு இண்டிவிஜுவலாவே வாங்கிக்கலாமா? ஒரு பில்டர் இருக்காங்க. நீங்க வந்து ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எக்ஸ்ங்கிற ஒரு பேங்க் தெரியும். நான் அங்க உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஓகே அவங்களே வாங்கி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் போலாம். இல்ல நீங்க வந்து ஒரு 10 பேங்க் அவங்க ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க் உங்களுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கலாம். நீங்க நீங்க அந்த ஆப்ஷனை எடுத்துக்கலாம். இல்லைங்கிறப்ப ஏன்னா நீங்க ஒரு வீடுங்கும்போது 10 இடத்துல விசாரிச்சு தான் இடமே வாங்கியிருப்பீங்க. அப்ப 10 இடத்துல லோன் விசாரிக்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் நமக்கு கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இது நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த காசு. ஒரு கவர்மெண்ட் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்கா இருக்கட்டும். அதுல கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு விமன் வாங்குறாங்க அப்படிங்கும்போது அதுல கண்டிப்பா பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒரு 4-5 பேங்க் ஏறி இறங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ரேட் கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்போ ஒரு ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டா இருக்கிறதுக்கு போறதை விட நீங்க ஒரு 4 பேங்க்ல டிஃபரன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, இஎம்ஐ கம்மியா கட்டலாம், ஒரு டவுன் பேமெண்ட் வந்து இவ்வளவு பண்ணுங்கும் போது நான் இவ்வளவு இஎம்ஐ கண்டிப்பா ஆஃபர்ஸ் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க கஸ்டமர்ஸ் தானே பேங்க்குக்கு இம்பார்ட்டன்ட். அப்படிங்கும் போது நான் இந்த பேங்க் ஆல்ரெடி கேட்டு வந்திருக்கேன் சார், எனக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க போது அவங்க இன்னொரு பெட்டர் ஆஃபர் கொடுப்பாங்க. நீங்க தேடி ஒரு பெட்டர் ஆஃபர் எடுத்துக்கிட்டு லோன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாத கணக்குல பாத்தீங்கன்னா தெரியாது, இது வந்து வருட கணக்குல போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மார்ஜின்ல பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா மேம். நீங்க சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து நம்ம ஒரு சின்னதா ஒரு ட்ரெஸ் வாங்கணும் நமக்கு அப்படின்னு நம்ம நெனச்சா கூட வந்து நெறைய ஷாப் போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறோம். இந்த இடத்துல இவ்ளோ ஆஃபர் போட்டிருக்கு. இந்த வெப்சைட்ல வந்து இவ்ளோக்கு குடுக்குறாங்க. அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் நம்ம தேடி பார்த்து ஒரு ட்ரெஸ் வாங்குறோம். ஸோ ட்ரெஸ்ஸுக்கே நம்ம அவ்ளோ வந்து விஷயம் குடுக்கும்போது, டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு பணத்த வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, டெஃபினட்டா வந்து எங்க வந்து நல்ல ஸ்கீம் குடுக்குறாங்க, எங்க வந்து எந்த பேங்க்ல வந்து நல்ல இதுக்கு லோன் குடுக்குறாங்க, ஆஃபர் குடுக்குறாங்கன்றத நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் அத அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். ரொம்பவே தேங்க்ஸ். மேம் நம்ம ரீடர்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கும் சரி, நம்ம நிகழ்ச்சியில கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே ரொம்பவே ப்ராப்பரான அட்வைஸ் குடுத்துருக்கீங்க எங்களுக்கு. லீகலா வந்து எந்த மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், ஸோ பெண்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கீம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் குடுத்துருக்கு அப்படின்றத ரொம்பவே பிரீஃபா வந்து குடுத்தீங்க மேம். ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நெறைய நிகழ்ச்சியில வந்து லீகல் அட்வைஸ் வந்து நெறைய கண்டிப்பா கேட்போம். நீங்களும் தொடர்ந்து வந்து எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு வந்து குடுக்கலாம் மேம். தேங்க் யூ. தேங்க் யூ மேம்.